நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். இந்த நாளிலும் ஷம்மா ஊழியத்தின் சார்பாக தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமா? அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. இந்த உலகத்தில் பல குரல்களை எல்லாம் கேட்குறோம். ஆனாலும் உம்முடைய குரலை கேட்டு, உம்முடைய சத்தியத்தை கேட்டு, உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 8:9. புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுகிற இடம் காணாமல் திரும்பி பேலையிலே வந்தது. இங்கு நோவாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். 40 நாள் அவன் அட்வைஸ் பண்ணான், புத்திமதி சொன்னான். மழை பெய்தது, எல்லா உயிரினங்களும் ஜீவன் ராசிகள் எல்லாம் அழிந்தது, செத்து மடிந்தது. அந்த பேலை கடைசியில் இந்த அரராக் என்ற மலையில் போய் நிற்குது. நாளுக்கு நாள் தண்ணீர் வடிந்து கொண்டே வருது. அப்போ நோவா முதல்ல புறாவை அனுப்புகிறான். அவன் அந்த புறா இளைப்பாறுவதற்கு இடம் இல்லாமல், எல்லாம் தண்ணியாக இருக்குது, மரஞ்செடி இல்லை, அது உட்காருவதற்கு இடம் இல்லாமல், இளைப்பாறுவதற்கு இடம் இல்லாமல் அது திரும்பி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புறாவை போன்றுதான் இன்றைக்கி நம்ம அநேகர் இளைப்பாறுவதற்கு இடம் இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 11:28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார்ல. ஆண்டவர் ஒருத்தர் தான் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை தர முடியும். ரெஸ்ட், பீஸ் ஆஃப் மைண்ட். சில பேரை பார்ப்போம், சொத்து இருக்கும், சோகம் இருக்கும், அது இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோ 1000 வசதிகள், சொத்து, சோகங்கள் இருந்தோம், நோ பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நைட்டு தூக்கம் வர மாட்டேங்கி சொல்லுவாங்களே. கட்டில் விலை கொடுத்து வாங்கலாம், தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? அது தேவன் தான் கொடுக்கிறது. கர்த்தர் தமது பிரியமானவனுக்கு தான் நித்திரையை கொடுக்கிறார். இளைப்பாறுதல், சில பேர் பாருங்கள், இந்த இளைப்பாறுதலுக்கு எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க. பார்த்தீங்களா? இந்த சீரட்டை அடிக்கிறவங்கள பாருங்கள், புண்பட்ட நெஞ்சை புகை போட்டு ஆற்று. சரி, இப்போ போக உங்களை ஆற்றலாம். பிறகு லொக்கு லொக்குன்னு இரும்பி வியாதி வரும்பொழுது மரணம் சம்பவிக்கா இல்லையா? சிலவங்க பாருங்கள், கவலைகளை மறைப்பதற்காக குடிக்கிறேன்னுவாங்க. அந்த மப்பு இருக்கிற வரை கவலை இருக்காது. அது குறைஞ்ச பிறகு அதே கவலை, அதே பிரச்சனை, அதே இருக்க தான் செய்யுது. சமாதானத்தை தேடி அங்கும் இங்குமாக தேவையில்லாத இடத்துக்கு போகிறாங்க. சினிமா சாலைக்கு போகிறாங்க, 3 மணி நேரம் ஜாலியாக இருப்பேன். அந்த 3 மணி நேரத்துக்கு பிறகு அதே கவலை, பிரச்சனை வரத்தானே செய்யுது. அப்புறம் எங்கே தான் நிம்மதி, எங்கே தான் சமாதானம், எங்கே தான் இளைப்பாறுதல்? தேவனுடைய சமூகம் ஒன்று தாங்க நம்மளுக்கு இளைப்பாறுகிற இடம் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் இந்த கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா சுமைதாங்கி கல்லுன்னு ஒன்று இருக்கும். தலையில் புல்லுக்கட்டை கொண்டுட்டே வருவாங்க. டயர்டாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு கல், இப்படி ஒரு கல், படுக்கையில் ஒரு கல், அதில் கொண்டு புல்லுக்கட்டை இறக்கி வச்சு நிழலில் கொஞ்சம் ரெஸ்ட் அடித்து கம்போ கூலோ என்னத்தையோ கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த பாரத்தை தலையில் வைத்து கொண்டு சுமந்து செல்வார்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் செய்கிறோம். ஆலயத்துக்கு போகிறோம் நிறைய பேர், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு, பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட மகிழ்ந்து களி கூறு.
இந்த சர்ச்சை விட்டு திரும்பி வரும்போது அதே பாரத்தை தலையில் வைத்து கொண்டு தான் வருகிறார்கள். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த சர்ச்சுக்கு போகும்போது செருப்பை வெளியே கலட்டி போடுவாங்க. சர்ச்சு முடிஞ்சோடனே அவங்கவுங்க செருப்பு எடுத்துகிட்டு போகிறது மாதிரி தான் அவங்கவுங்க கவலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்த, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய பாதப்படி, அது ஒன்று தாங்க நம்மளுக்கு இளைப்பாறுதல் தரும். அதுக்கு தான் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு தான் வேலைகள் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் அது கதவை பூட்டிக்கிட்டு தேவனுடைய சமூகத்தில் பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது அதில் கிடைக்கிற சமாதான சந்தோஷம் நீங்கள் எவ்வளவுதான் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் 3 தூக்க மாத்திரையை சாப்பிட்டும் தூக்கம் வரவில்லை, நான் நிம்மதியாக இருக்கணும்னு எந்தெந்த இடத்துக்குள்ளமோ போகிறேன், அங்கெல்லாம் இல்லை. ஒரு மனுஷன் ரொம்ப கவலையோடு வந்தான். ஐயா, எனக்கு கவலை, நிம்மதியே இல்லை, என்ன செய்யனே தெரில அப்படின்னு. அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னார், இந்த ஊரில் ஒரு சர்க்கஸ் ஒன்று நடக்குது, அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு கோமாளி இருக்கான், அவன் சிரிப்பு அப்படி காட்டுறாங்க, கவலையெல்லாம் பறந்து போகும், நீங்கள் சர்க்கஸுக்கு போங்க, உங்கள் கவலையெல்லாம் மாறணும். அப்போ அந்த மனுஷன் சொல்கிற, அந்த கோமாளி நான் தாங்க, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறேன், ஏன் உள்ளத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லை. எத்தனை சினிமா நடிகர் நடிகைகள், சினிமா தயாரிப்பாளர்கள், விளையாட்டு வீராங்கனை ஏன் சூசைட் பண்ணுறாங்க? சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கோடிக்கணக்கான பணம் இருந்தும் தற்கொலை பண்ணுறாங்களே. எவ்வளோ பணம் இருந்து என்னங்க பிரச்சனை? சமாதானம் சந்தோஷம் வேணுங்க. ஒரு பெரிய முதலாளி நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, பால்கனியில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்து வாட்ச்மேன் ராத்திரி நேரம் பார்த்தீங்கன்னா கட்டில் போட்டு நல்லா தூங்குறாரு. அப்போ சொல்கிறாரு மறுநாள், எப்பா உன்னால் எப்படிப்பா நல்லா தூங்க முடியுது? நான் எனக்கெல்லாம் கவலை கிடையாது, கவலையெல்லாம் என் தேவனிடத்தில் வைத்து விடுவேன், அவர் என்னை பாதுகாக்கிறார். இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறது அவர் தான். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. படுத்தா நல்ல தூக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இளைப்பாறுத்துகிறதுக்கு ஒரே ஒரு இடம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாக்கோபு, யோவான், பேதுருவெல்லாம் மலை மேலே கூட்டு போகிறாரு. அங்கே மறுரூபப்படுறாங்க, எலியாவையும் மோசாயையும் பார்க்குறாங்க. அந்த இடம் பேதுருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆண்டவரே, இங்கே கூடாரம் போட்டுருமே எல்லாத்துக்கும், அது எந்த இடம்? யோசித்து பாருங்களேன், தியானித்து பாருங்களேன். மலை உச்சி, மிருகங்கள் இருக்கும், ரோடு வசதி கிடையாது, டீ கடை ஒன்றும் கிடையாது, ஒரு ஹோட்டல் ஒன்றும் கிடையாது, பெட்டுக்கிட்டு தலானி ஒன்றும் கிடையாது, கரடு முரடு. அந்த இடத்துல இருவோம், கீழறங்கி போகண்டா, எருசலேமுக்கு போகண்டா, ஊழியெல்லாம் வேண்டாம், இந்த சமூகம் உடைய பிரசனை, அந்த மறுரூபம் இதே போதும்னு அவன் சொல்கிறான். பார்த்தீங்களா பேதுரு? அதுதாங்க தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை. நீங்கள் தேவ சமூகத்துக்கு வாங்க, உங்கள் குறையெல்லாம் பெருசாக தெரியாது. எலிசா சூனேம் வீட்டில் தங்கும் பொழுது கேயாசியை கூப்பிட்டு, எப்பா இந்த அம்மா நம்மளுக்கு என்னென்னலமா செய்கிறாங்க, மேல் வீட்டாரைய கட்டியிருக்காங்க, கட்டில் குத்து விளக்கெல்லாம் இருக்குது, சாப்பாடு போகிறாங்க, இந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம், அந்த அம்மாவை கூப்பிடு அப்படி. அந்த அம்மா நிற்கிறாங்க. இன்னையா கூப்பிட்டீங்களா? ஆமாம், நான் ஆண்டவர்கிட்டையோ இல்லை ராஜாட்டையோ ஏதாவது சொல்லி உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா? நோ, என் ஜனத்தாரண்டை நான் சுகமாக இருக்கிறேன். அந்த அம்மா போயிருச்சு. பிறதான் கேயாசி சொல்கிறான், ஐயா அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்படியா? அந்த குழந்தை இல்லைன்ற பேடன் அந்த அம்மாவுக்கு இல்லை. பார்த்தீங்களா? என் ஜனத்தாரண்டை நான் நல்லா இருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜனத்தாரண்டை என்ன சொல்கிறாங்க? இன்னும் ஒன்றும் இல்லையா? ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் சொல்கிறார், நம்ம சபையில் யாருக்காவது கல்யாணம் ஆகலை, யாருக்காவது குழந்தை பிறக்காட்டி அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்?
இதுக்காக நிறைய பேர் சர்ச்சுக்கு வர மாட்டுறாங்க. ஐயோ, சர்ச்சுக்கு வந்தால் எல்லாம் இன்னுமா கல்யாணம் ஆகலைன்றாங்க, இன்னும் உனக்கு ஒன்றும் இல்லையான்றாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. என் கூட படித்த பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, சபையில் எல்லாம் கேட்குறாங்க, கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லாரும் கேட்குறாங்கன்னு அவங்க போக மாட்டுறாங்க. அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்கள் சொந்த பந்தங்களோ திருச்சபையிலையோ யாராக இருந்தாலும் சரி, இன்னும் கல்யாணம் ஆகலையா, இன்னும் ஒன்றும் இல்லையன்ற வார்த்தையை கேட்டு நீங்கள் சொல்லி அவங்க மனமடிவாக்காதீங்க. அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கு நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் அதுதான். ஆண்டவருடைய சமூகம் ஒன்று தாங்க நம்மளுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கின்ற ஒரு காரியம். வசனம் 16 வாசிக்கிறோம், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. அப்போஸ்தலர் 12:6 பேதுருவை நாளைக்கு அவன் தலையை சிரச்சேதம் பண்ண போகிறாங்க. ஏன்னா யாக்கோபுடைய தலையை சிரச்சேதம் பண்ணியாச்சு, நாளைக்கு நம்மளுடைய தலை. நீங்களும் நானுமா இருந்தால் நைட்டு தூங்குவோமா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் பேதுரு பாருங்கள், நிம்மதியாக கொரட்டை விட்டு தூங்குறான். காரணம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ கடைசி காலத்தில் உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு போவ, அநேகருக்கு முன்னாடி நீ கையை நீட்ட, என்னுடைய மரணம் எப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நாளைக்கு இவன் என் தலையெல்லாம் வெட்ட முடியாது, அவர் ஏதாவது ஒன்று அற்புதம் செய்வார், அது எனக்கு தேவையில்லை, அவர் பார்த்து கொள்வார்னு அவன் நிம்மதியாக தூங்குறான். அதுதாங்க தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. நீங்கள் இளைப்பாருங்கள், தேவ சமூகத்தில் ரிலாக்ஸாக இருங்க, நாளைய தினத்தை குறித்தெல்லாம் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரனுக்கு இப்போ தான் பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. உடனே அவங்க பேசுகிறாங்க, பிள்ளைக்கு நகையை சேர்க்கணும், அவனுக்கு இதை சேர்க்கணும், எப்படி கல்யாணம் பண்ண போகிறேன். இன்னங்க இப்போ தாங்க பொம்பளை பிள்ளையே பிறந்திருக்கு, அதுக்கு முன்னே 25 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போகிறது இப்போமே கவலைப்படுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, அதன் தன் பாடு அன்னன்னைக்கு போதும். நீ கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை உன்னால் கூட்ட முடியுமா? ஒரு முளத்தை உன்னால் குறைக்க முடியாதுல்ல, பிறகு எதுக்கு கவலைப்படுற? என் சமூகத்துக்கு வா, இளைப்பாரு, நிம்மதியாரு, சமாதானமாரு, சந்தோஷமாரு, எல்லாம் சரியாக போயிடும். அப்போஸ்தலர் 16:25 பாருங்கள், கையுங்காலம் தொழு மரத்தில் மாட்டியிருக்க பவுலும் சீலாவும் நிம்மதியாக தூங்குறாங்கங்க. அதுதாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. என்னதான் உபத்திரம் பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க நைட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. பார்த்தீங்களா? நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? புலம்பி தீர்த்திருப்போம். ஆண்டவரே, ஊழியம் தானே செஞ்சேன், அந்த குறிசோர்களை பிள்ளையை தானே நான் இது பண்ணேன், எனக்கு எதுக்கு ஜெயில், அப்போனா நான் ஊழியத்துக்கு போகலை, அப்போனா இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன், பைபிளாஸ் என்னத்தை கண்டேன், விடுங்கப்பா வேண்டாம், எதுக்கு இது, எல்லார போல கோவிலுக்கு போகிறேன், காணிக்க போகிறேன், நான் வந்துடுறேன், இப்படி தானே புலம்புறோம். ஆனால் இவங்க பவுலும் சீலாவும் பேதுரெல்லாம் புலம்புனாங்களா? இல்லையே, சிறைச்சாலையிலையும் நிம்மதியாக தூங்கினாங்க. மணி 12 அடித்தது, பவுலும் சீலாவும் துதிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம ஜெய்வோமா? யார் தேவனுடைய இளைப்பாறுதல், யார் தேவனுடைய சமூகம், யார் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறாங்களோ அவங்களால தாங்க முடியும். அதுக்கு தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே, உங்களால் சுமக்க முடியாத பாரத்தோடு ஏன் இருக்கீங்க, ஏன் கேட்டா வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2 நாளாகமம் 14 5 6 வாசித்தீங்கன்னா, விக்கிரகங்களையும் மேடையையும் அகற்றும் பொழுது நான் இளைப்பாறுதல் தருவேன். உடனே ஆசா செஞ்சாங்க. அதனால தான் ஆசா காலத்தில் ராஜ்யம் அமெரிக்கையாக இருந்தது. சண்டை இல்லை, யுத்தம் இல்லை, பதட்டம் இல்லை, கலக்கம் இல்லை, எல்லாம் சமாதானமாக தேசம் அமைதியாக இருந்தது. காரணம், இந்த அகற்ற வேண்டியதெல்லாம் அகற்றுங்க. உங்கள் பிஸ்னஸில், உங்கள் தொழிலில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் ஃபேக்ட்ரியில் தேவையில்லாதது இருக்குது, அதெல்லாம் அகற்றுங்க. இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸு தான் இந்த சிலையை வச்சாங்க, இந்த படத்தை ஒட்டுறாங்க. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். அது செய்யலாமா நம்ம? இது ஏன் ஆஃபீஸ் ஐயா, இது ஏன் ஃபேக்ட்ரி, இங்கே வைக்கிறக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, ஏன் சொல்ல மாட்டீங்க? அந்த தைரியம் ஏன் இல்லை? அதை அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. என்னமோ ஆசா எல்லாத்தையும் அகற்றணும். தேவனுக்கு பிரியம் இல்லாததெல்லாம் செய்யலை.
எல்லாத்தையும் அகற்றினான். அதனால தான் அவன் தேசத்தில் இளைப்பாறுதல். உங்கள் வீட்டில் இளைப்பாறுதல் வேணுமா? ஊழியம் செஞ்சால் ஒரே எதிர்ப்பு, பிரச்சனை, என்ன செஞ்சாலும் குற்றம் சொல்கிறாங்க அப்படின்றீங்களே, அப்படி எங்கிட்டோ தவறுறீங்க. நீங்கள் மாம்சத்தில் ஓடுறீங்க, சுயத்தில் ஓடுறீங்க. ஆண்டவருடைய சித்தம் அதா, உங்கள் அழைப்பு இதா, உங்கள் தெரிந்து கொள்ளல் இதா. அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு ஓடாதீங்க. அப்பா அந்த ஊழியம் செஞ்சால் நம்மளுக்கு அந்த ஊழியன்னு கனவு காணாதீங்க. சில பேர் தங்களுடைய சொத்து வெளியே போயிருன்றக்காக பிள்ளைகளை தூக்கி உள்ளே போகிறாங்க. அது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லா குழப்பத்துக்கு என்ன காரணம் அறியுங்க. நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா 6:16 வாசித்தீங்கன்னா, நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். நல்வழி, நல்ல வழியில் நடங்க, குறுக்கு வழியில் போகாதீங்க, தவறான வழியில் போகாதீங்க. சமாதானம் இருக்காது. போலீஸ் வந்துடுவானோ, பிடிபட்டுருவானோ, வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுமோ, பயந்து சாகணும். அது உங்களுக்கு தேவையா? ஒரு ஃபோன் பண்ணி அடித்தாலும் உடனே பயம் வருது. ஐயோ தெரிஞ்சு போச்சு, யாரும் ஃபோன் பண்ணி, எதுக்கு இந்த பயம்? மடியில் கனம் இருந்தால் தாங்க பயப்படணும். உங்கள் மடியில் கனம் இல்லாட்டி எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் சமாதானம் இல்லை? நைட்டு தூக்கம் இல்லை? தவறான வழியில் போகிறீங்களா? தப்பான வழியில் போகிறீங்களா? குறுக்கலான வழியில் போகிறீங்களா? என்றைக்கும் ஆபத்துங்க. இன்றைக்கி இல்லை, என்றைக்குனாச்சும் சரி, அது தப்பு தான். தாவீது பாருங்கள், யாருக்கும் தெரியாமல் தான் பத்சேபாள்கிட்ட தப்பு பண்ண. அவன் மகன் பப்ளிக்காக செய்யலையா? அப்போ ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள. சங்கீதம் 139:24 தாவீது, ஆண்டவரே நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்போ இளைப்பாறுதல். சரியான வழியில் போங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல். கரெக்டான வழியில், உங்களுக்கு வழி தெரியாட்டி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது தான் வேதனை உண்டாக்கும் வழியும் மாறுபாடான வழியில் விட்டு விலக்கி நம்மளை நித்திய ஜீவ பாதையிலே நடத்துவார். கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிஸ்னஸ், தொழில், வியாபாரம், நீங்கள் செய்கிற எதுவாக இருந்தாலும் நிம்மதி இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அலைச்சல்களோ, கலக்கமோ, பயமோ, திகிலோ இருக்கக்கூடாது. ஆண்டவர், நான் தான் இளைப்பாறுதல் தருவேன். புறா எப்படி இளைப்பாறுதல் இடம் இல்லாமல் சுற்றி கடைசியில் பேலையிட்ட வந்தோ, நீங்கள் சினிமா தேட்டருக்கு போனாலும், பீடி சீரட்டு தண்ணி தப்பான இடத்துக்கு போனாலும் எங்கேயும் சமாதானம் சந்தோஷம் இருக்காது. ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் சமூகம் ஒன்று தான் இளைப்பாறுதலை தருகின்ற இடம். அப்படிப்பட்ட கிருபை தர நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றியப்பா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்கப்பா. இன்றைக்கி மனுஷன் இளைப்பாறுதலுக்காக எங்கெங்கெல்லாமோ நடக்கிறான், சரீரத்தை வருத்துகிறான், உபவாசம் இருக்கிறான், தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்கிறாங்க. அப்பவும் நிம்மதி, சமாதானம், சந்தோஷம் இல்லை. உம்மிடத்தில் தான் இளைப்பாறுதல் உண்டு. உம்முடைய சமூகம் ஒன்று தான், உம்முடைய பிரசன்னம் ஒன்று தான் இளைப்பாறுதலுக்கு வழி என்று ஆவியானவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஒவ்வொருத்தரும் உம்முடைய சமூகத்திற்கு வர கிருபை தாரும். ஒவ்வொருத்தருக்கும் இளைப்பாறுதலை தாரும். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அண்டை வாருங்க. அவர் சமூகம் ஒன்று தான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கிடைக்கும். அப்படிப்பட்ட இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்க நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். உங்கள் தேவைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.